ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போது இது உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலுங்க. மத்திய அரசு இப்போ ஒரு அதிரடியான அதே சமயம் தெளிவான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வச்சுருக்க எல்லாருமே கட்டாயமாக உங்கள் ஆதார் கார்டை வச்சு இகேஒய்சி முடிச்சிருக்கணும். ஒருவேளை இதை நீங்கள் செய்யலைன்னா என்ன ஆகும்னா, கேஸ் சிலிண்டர் வழக்கம் போல் உங்கள் வீட்டுக்கு வரும். ஆனா, அந்த சிலிண்டருக்கு அரசு கொடுக்கின்ற மானியம், சப்சிடி பார்த்தீங்கன்னா, உங்க வங்கி கணக்குக்கு வரவே வராது. அதாவது மானியம் கட் செய்யப்படும் அப்படின்னு கராரா சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரியான கேஒய்சி பண்ணோம்னா, கேஸ் ஏஜென்சிக்கு நேரா போயிட்டு நீண்ட வரிசையில காத்திருந்து தான் பண்ணியாகணும். ஆனா, இப்போ அந்த கஷ்டம்லாம் பட தேவையில்ல. கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணிடலாம். வீட்டில் இருந்தே இகேஒய்சி எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்கள் ஃபோனில் pmui.gov.in இகேஒய்சி இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் காட்டும். அதை ஸ்கேன் பண்ணுங்கள். அடுத்ததா நீங்கள் வச்சிருக்க கேஸ் கம்பெனி எதுவோ, அதாவது இண்டேனோ, ஹெச்பி கேஸா இல்லை பாரத் கேஸா, அதோட அதிகாரப்பூர்வ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதோட சேர்த்து ப்ளே ஸ்டோரில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கேஸ் கம்பெனி ஆப்பில் போயிட்டு இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் முகத்தை ஸ்கேன் பண்ண சொல்லும். உங்கள் முகம் சரியாக ஸ்கேன் ஆனதும் சக்ஸஸ்ன்னு வந்துடும். அவ்வளோதான். எந்த பேப்பரும் இல்லாமல் இகேஒய்சி ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை எப்படி பண்ணுறதுன்னு புரியல, இல்லை முகம் ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்னு கவலைப்பட வேணாம். அரசோட இலவச டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, 1800 2333 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். அவங்க ஹெல்ப் கேட்கலாம், அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லது கேஸ் ஏஜென்சிக்கு நேராக போயிட்டு இதை நீங்கள் முடிச்சிடலாம். குறிப்பாக இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இலவச இணைப்பு வாங்கினவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியங்க. அரசாங்கம் இந்த 8th 9th ரீஃபில் சிலிண்டர் வரைக்கும் ரூ. 300 மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரூ. 300 கிடைக்கும். ஒருவேளை பண்ணலன்னா 7வது சிலிண்டருக்கு அப்புறமா வர மானியத்தை பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க. காசு வரவே வராது, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ஏன் இந்த மாதிரியான கெடுபிடியை விதிச்சிருக்காங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலியான ஆவணங்கள் கொடுத்து கேஸ் இணைப்பை வாங்கியிருக்காங்க. அல்லது இறந்தவர்கள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா மானியம் போயிட்டுருக்கு. இதை தடுக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி முறை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்கு. வயதானவர்களுக்கு முகம் ஸ்கேன் ஆகலைன்னா நேரில் போய் கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து அப்டேட் பண்ணிக்கலாம். மூணாவது மொபைல் நம்பரு. இப்போ கேஸ் இணைப்போடு லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதில் தான் ஓடிபி வரும். ஸோ சோம்பேறித்தனம் போடாமல் உடனே பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணிடுங்க. இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.